இப்போ இவனுங்க இந்த இந்த வட மாநில இளைஞரை வந்து இப்படி பண்ணாங்கன்னு ஒரு செய்தி வருது இல்லையா? அண்மையில நீங்க ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு பையன் அவன் கூட இன்னொருத்தன் நிக்கிறான்னு நெனைக்கிறேன். 5 போலீஸ்காரங்கறாங்க. கான்ஸ்டபிள் ஒரு 3 பேரு, 2 எஸ்எஸ்ஐலாம் இருப்பாங்க போல. அவனுங்கள "டேய் உன்ன வெட்டுருவேன்டா, உன்ன அடிச்சுருவேன்டா" சொல்லிட்டு மிரட்டுறான் அவன். இவங்க ஓடுறாங்க. போலீஸ் வந்து அந்த அந்த போதையில கூடயே அவனுங்கள பார்த்து ஓடுறானுங்க. அப்போ இந்த ஒரு மைண்ட் செட் வந்து எப்படி உருவாகுது? இந்த ஒரு சூழல் எப்படி உருவாகுதுன்னா, எல்லைக்கு மீறிய போதை, ஓகே. அளவுக்கு மீறிய தைரியம். அந்த சூழல் தான் இதையெல்லாம் வந்து வழிநடத்துது. நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல நான் குற்றம் சாட்டுறதே வந்து பெற்றோர்கள தான். அவங்க ஒழுங்கா பிள்ளைய வளர்க்கணும். நீ 10 வயசுல, 8 வயசுல நீ குழந்தைய அடிச்சு வளர்க்காம, 15 வயசுல அவன திருத்த போறேன்னு சொன்னா, உன்ன தான் திருப்பி அடிப்பான் அவன். அப்ப அடிப்படையில அத நீங்க வந்து ஒழுங்குபடுத்தணும். அதே போல ஆசிரியர்கள் இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல பயப்படுறாங்க. இப்ப எங்க ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல இருக்கிற பள்ளிகள்லாம் வந்து, பசங்க வந்து மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பேரன்ட்ஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏங்க நீங்க திருத்த வேண்டியது தானே, கேட்க வேண்டியது தானேன்னு கேட்டா, இல்ல எங்கள அவன் மிரட்டுறான். யாரு? ஒரு 5வது படிக்கிற பையன் ஸ்கூல்ல வகுப்பு எடுக்கக்கூடிய டீச்சர மிரட்டுறான் அப்டின்னா, அவனுக்கு அந்த மைண்ட் செட் எப்படி உருவாகுதுன்னா, இந்த புற சூழல் அப்படி மாறி இருக்கு. இப்போ சில பேர்லாம் வந்து என்ன குற்றச்சாட்டு வந்துட்டானுங்கன்னா, சினிமானால தான் கெட்டு போச்சு. இந்த கானா பாட்டு பாடுறதுனால தான் கெட்டு போச்சு. நான் என்ன சொல்றேன், அது ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது. நான் இல்லன்னுலாம் சொல்லல. மறுக்கல. இப்போ கானா பாட்டு பாடுறாங்கன்னா, வீடியோலே பார்த்தீங்கன்னா, YouTubeல அவ்ளோ வீடியோக்கள் இருக்குது. இந்த நெறைய பாட்டு இந்த அண்டா உருட்டுன்னு சில பாட்டு நெறைய பாட்டுலாம் இருக்கு. ரொம்ப மோசமான முறையில. ஆனா இதெல்லாம் கண்காணிக்க வேண்டியது யாரு? உங்க அரசாங்கம் கிட்ட தானே சைபர்ன்னு ஒண்ணு இருக்கு. சைபர் டீம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்படி பதிவேற்றம் பண்ற மாரி நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்க.